பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தை, குறிப்பா ரொம்ப அலர்ட்னஸ் சொல்லலாம் அந்த வார்த்தையை வைத்து. என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் முதல் வரிக்கையாய் சொல்கிறது, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய அன்பு மாயமாய் இருக்கிறது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உங்க சொந்த மனசாட்சியை நீங்க தொட்டு பாருங்க. உங்களுடைய அன்பு உண்மையா இருக்கிறதா இல்ல மாயமா இருக்கிறதா? மாயம்னா என்ன? பொய், வேஷம். நமக்கு 2 முகம் 3 முகம் 4 முகம் இருக்குது. ஒரு சிலரை பார்த்தா நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா உள்ளத்தின் ஆழத்துல வஞ்சனையை வச்சுட்டு வெளியில வாங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படி இனிக்க பேசுவாங்க. அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும், அவங்களுடைய பேச்சை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்களும் நானும் செயல்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மாயமான அன்பை நம்ம வெளிப்படுத்தவே கூடாது. உண்மையான அன்பை வெளிப்படுத்துங்க. இந்த சத்துருக்களை சிநேகிங்க. உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க? துரோகம், பெரிய துரோகம் பண்ணாலும் நீங்க அவங்க மேல அன்பு கூர்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பு இல்லாதபடிக்கு நம்மளால ஜெபிக்கவே முடியாது. ஒரு சில நாட்கள் எனக்கு என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு சில பேர் மேல எனக்கு ரொம்ப கோபம், மிகுந்த கோபம். ஊழியம் செய்யறேன் தான், ஆனா நானும் மனுஷன்ல, மிகுந்த கோபம். ஆனா அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு கால கட்டாயம் வந்த போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்னால ஜெபிக்கவே முடியல ஆண்டவரே அவங்களுக்கு. ஏன்னா எனக்கு அவங்க மேல அவ்வளவு எரிச்சலும் கோபமா இருக்குது. ஆனா ஊழியக்காரனா இருக்கிறேன், உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆனா எனக்கு இந்த காரியத்திலிருந்து வெளியில வர எனக்கு தெரியல ஆண்டவரேன்னு சொன்ன போது கர்த்தருடைய காரியங்களை மாற்ற ஆரம்பித்தார். அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தருக்காக ஜெபிக்க முடியலையா? ஒருத்தர் மேல அன்பு செலுத்த முடியலையா? ஆனா உங்க சொந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. மாயமான அன்பை செலுத்திக்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்க ஜெபிக்கணும். மாயமான அன்பை என்கிட்ட இருந்து தூக்கி போடுங்கப்பா, உண்மை போல உண்மையான அன்பு செலுத்த எனக்கு உதவி செய்யுங்க, என்னால முடியலன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதை விட்டுட்டு இதே போல மாயமாய் நம்ம அன்பு இருக்குமானா, வணக்கம் வாங்க போங்க சிரிச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவங்கள ஏமாத்தல, நம்மை நாமே ஏமாத்தி கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பா நான் சொல்றேன், இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. நீங்க எந்த சபையாவனா இருக்கலாம், எப்படிப்பட்ட அபிஷேகம் உங்க மேல இருந்தாலும் இருக்கலாம். ஆனா இந்த வசனத்தின்படி உங்க அன்பு மாயமா இருக்குமானால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்களும் நானும் பிரவேசிப்பது அரிது அரிது அரிது. தயவு செஞ்சு உங்க குணத்தையும் இதோ உங்களுடைய காரியங்களை மாற்றிக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துடைய வருகை ரொம்ப சமீபம். உங்களுடைய அன்பு மாயமா இருக்கக்கூடாது, வெளியரங்கமாய் உண்மையான அன்பாய் இருக்க வேண்டும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய காரியங்களை மாற்றுவார், பலத்த வகையில ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்க அன்பு மாயமா இருக்குதுப்பா, எங்க மனசாட்சிக்கு தெரியும் தகப்பனே. மத்தவங்க மேல அன்பு செலுத்த முடியல, கோபமா இருக்குது, எரிச்சலா இருக்குது. இந்த மாதிரி குணம் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. இயேசுவை உண்மை போல நாங்க அன்பு செலுத்தணும், உண்மையா அன்பு செலுத்தணும்னு சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் இந்த நொடியில் அவர்களை தொடுவீராக, தொட்டு ஆசீர்வதிப்பீராக. நகர தகப்பனே, இதோ நாங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா வசனத்தின்படி வாழணும்பா. உண்மையாய் நாங்க வசனத்தின்படி வாழவும் உண்மையாய் அன்பு செலுத்தவும் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.